காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்குச்செக் இன்ஸ்டன்ட்டில் வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்து நம்ம ஒரு மிஷின் வாங்கியிருந்தோம். வித்து ஸ்டிப்பு எல்லாத்தோடமே வாங்கியிருந்தோம். அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பின்னாடி நாளடைவில் வந்து கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. பேட்ரி ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ பேட்ரி சேஞ்ச் பண்ணோம். அப்புறம் வந்து E7ன்னு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அதை வந்து நம்ம டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குல்ல, கான்டாக்ட் நம்பரு, அதை ஆன்லைன் மூலமாக எடுத்து அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணோம். அவங்க சொன்ன விதிமுறைகள்லாம் நம்ம வந்து பின்பற்றினோம். அது மூலமாக நாங்கள் வந்து உங்களுடைய பழைய மிஷினை வந்து நாங்கள் ரிட்டன் எடுத்துக்கிறோம், உங்களுக்கு புது மிஷின் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பழைய மிஷின் வந்து அவங்க ரிட்டன் எடுத்துக்கிட்டாங்க. புது மிஷின் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த புது மிஷினோட பாக்ஸு. உள்ளே வந்து மிஷின் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஸ்டிப்பு தரமாட்டாங்க, வெறும் மிஷின் மட்டும் சென்ட் பண்ணியிருந்தாங்க ஓல்டு மிஷின் எடுத்துக்கிட்டு. இந்த புது மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிப்பை வந்து ரிமூவ் பண்ணுற பின்னு, அடுத்த 2 பட்டன் கொடுத்துருக்காங்க டைம் டேட்டு செட் பண்ணுறதுக்கு. எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது இந்த புது மிஷினில். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் நான் அந்த வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா அந்த அக்குச்செக் ப்ராடக்ட் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்டு, பேட்ரி ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் நான் டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன். அது மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா உங்கள் பழைய மிஷின் ரிட்டர்ன் பண்ணிட்டு கூட நியூ மிஷின் கொடுத்துருவாங்க. இது வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ண மிஷினு. டைம் டேட்டு ஸ்ட்ரிப்பு இது பண்ணுறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த புது மிஷினோட டிஸ்பிளே பாருங்கள், சூப்பராக இருக்குது. 2 பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பேட்டரியுமே புது பேட்டரி நமக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே டைமு டேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்மளுடைய அந்த டெஸ்டிங்கை செக் பண்ணுறதுக்கு. மிஷின் வந்து பிக்கப்பு டெலிவரி எதுக்குமே எந்த சார்ஜஸுமே வாங்கலை. அந்த புது மிஷினுக்குமே அவங்க வந்து எந்த சார்ஜஸும் வாங்கலை. பழைய ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு புது ப்ராடக்ட் வந்து நம்ம டெலிவரி பண்ணிட்டாங்க. பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூசர் மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே செக் பண்ண பிறகு அந்த ரிமூவ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஸ்டிப்பு வந்து ரிமூவ் ஆயிடுது.